சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத் குடும்பத்தினர் கடந்த 35 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி நடத்தி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் பதவி விலகி ஜனநாயக ஆட்சி மலரவும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது அது கலவரமாக மாறி 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. போராட்டக்காரர்களில் சிலர் அண்டை நாடுகளில் இருந்து போர் ஆயுதங்களை வாங்கி ராணுவத்துடன் போரிட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் ஏராளமானோர் உயிரிழந்து வருகின்றனர். அதை அதிபர் ஆசாத் பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து ராணுவத்தை ஏவி பொதுமக்களை கொன்று குவித்து வருகிறார். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு டமாஸ்கஸ் புறநகர் பகுதியில் பொதுமக்கள் மீது சிரியா ராணுவம் ரசாயன குண்டுகளை வீசியது. அதில் சுமார் 700 பேர் பலியாகினர். இது சர்வதேச நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிரியா மீது போர் தொடுக்க அமெரிக்கா தயாரானது. ரஷ்யாவின் முயற்சியால் ரசாயன ஆயுதங்களை அழிக்க சிரியா சம்மதித்ததால் இப்பிரச்சினை முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து ஐநா சபை பிரதிநிதிகள் சிரியாவில் உள்ள ரகசிய கிடங்குகளில் சோதனை நடத்தி ரசாயன ஆயுதங்களை கண்டுபிடித்து கைப்பற்றினர். அதை கப்பலில் எடுத்து சென்று கடலில் வீசி செயலிழக்க செய்து அழிப்பதற்கு சர்வதேச ரசாயன ஆயுதங்கள் ஒழிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்காக அமெரிக்க கப்பற்படைக்கு சொந்தமான MV Cape Ray என்ற கப்பல் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மனித இனத்துக்கே கடும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சிரியா வசமுள்ள ரசாயன ஆயுதங்களை ஒழிக்கும் பணியில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, நார்வே, டென்மார்க், பின்லாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல நாடுகள் ஒன்று திரண்டுள்ளன.